நாம் இந்த சிலுவையின் தின தியானத்தின் வழியாக நம் ஆண்டவரை போற்றி நாம் இந்த வழிபாட்டை ஆரம்பிக்கப் போகிறோம். நமது ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய திரேக நாமத்தில் உள்ளது. ஆமென். நாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோமாக. எங்கள் அன்பின் நல்ல கடவுளே, ஆசீர்வாத மகிழ்ச்சி நிறைந்த இந்த காலை வேளையிலே கர்த்தாவே உம்முடைய சமூகத்தை நோக்கி உம்முடைய பிள்ளைகளாக நாங்களும் ஆண்டவரே இந்த இறை தியானத்துக்குள்ளாக எங்களுடைய ஆற்றலும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். சாமி, கடவுள் இம்மட்டமாய் தேவனுடைய கிருபையினாலே ஆண்டவரே எங்களை வழிநடத்தி பாதுகாத்து குறிப்பாக இந்த காலை வேளையிலே உம்முடைய சன்னிதானத்திற்கு முன்பாக வந்து இந்த தொழுகைக்குள்ளாக நாங்கள் ஆராதிக்கும்படியாய் எங்களுக்கு தந்தமைக்காக நன்றி சொல்லுகிறோம். சாமி, கடவுளுடைய கிருபையினாலே எங்களுடைய வாழ்விலே கடவுள் கொடுத்த எண்ணற்ற ஆண்டவரை கிருபைக்காக நன்றி சொல்லுகிறோம். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தையே இந்த நாளிலே ஆண்டவரே உம்முடைய கரத்தினாலே பெற்றுக்கொள்வதற்கு நாங்கள் ஆயத்தப்படுகிறோம். உம்முடைய ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தாரும். சாமி, நீர் ஆண்டவரே இந்த தொழுகைக்கு முன்பாக வாரும். தொழுகையிலே நாங்கள் பாடுகிற பாடல்களும் வாசிக்கப் போகிற ஆண்டவரே ஏதோ உம்முடைய திருவார்த்தையின் வழியாக வருகிற செய்தியும் எங்களுக்கு ஆசீர்வதித்து அருளும்படியாய் வேண்டுகிறோம். தொடக்க முதல் முடிவரை உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தினாலே வழி நடத்த வேண்டும் என்று இந்த ஜெபத்தை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே. ஆமென். நம் ஆண்டவரை போற்றும்படியாய் 596வது பாடல், ஆணிகள் பாய்ந்த கரங்களை விரித்து ஆவலாய் இயேசு உன்னை அழைக்கிறாரே என்கிற பாடலை நாம் பாடி கடவுளை போற்றுவோமாக. ஆணிகள் பாய்ந்த கரங்களை விரித்து ஆவலாய் இயேசு உன்னை அழைக்கிறாரே, ஆவலாயே சுன்னை அழைக்கிறாரே. ஆணிகள் பாய்ந்த கரங்களை விரித்து ஆவலாயே சுன்னை அழைக்கிறாரே. பார்த்திருமேனி வாரடியேற்றவர் பார சிலுவை தன்னை சுமந்து சென்றனரே. பார்த்திருமேனி வாரடியேற்றவர் பார சிலுவை தன்னை சுமந்து சென்றனரே. பாவமும் சாபமும் சுமந்தாரே உனக்காய் பயமின்றி வந்திடுவாய். பாவமும் சாபமும் சுமந்தாரே உனக்காய் பயமின்றி வந்திடுவாய். ஆணிகள் பாய்ந்த கரங்களை விரித்து ஆவலாயே சுன்னை அழைக்கிறாரே, ஆவலாயே சுன்னை அழைக்கிறாரே. மயங்கிடுமோ என்னும் மாயையின் இன்பம் நயத்தாலே உந்தனை நாசமாக்கிடுமே. மயங்கிடுமோ என்னும் மாயையின் இன்பம் நயத்தாலே உந்தனை நாசமாக்கிடுமே. உணர்ந்ததையுடனே உன்னத அண்டை சரண் புகுவாயே தருணம். ஆணிகள் பாய்ந்த கரங்களை விரித்து ஆவலாயே சுன்னை அழைக்கிறாரே. கிருபையின் வாசல் அடைந்திடும் முன்னே மரணத்தின் சாயலில் இணைந்திடுவாயே. கிருபையின் வாசல் அடைந்திடும் முன்னே மரணத்தின் சாயலில் இணைந்திடுவாயே. உருவாக்கிய புது சிருஷ்டியில் வளர கிருபையும் அளித்திடுவார்.
ஆணிகள் பாய்ந்த கரங்களை விரித்து ஆவலாயே சுன்னை அழைக்கிறாரே, ஆவலாயே சுன்னை அழைக்கிறாரே. பரிசுத்த ஆவியால் பரமனின் அன்பினை பகிர்ந்திடுவார் உந்தன் இருதயத்தினிலே. பரிசுத்த ஆவியால் பரமனின் அன்பினை பகிர்ந்திடுவார் உந்தன் இருதயத்தினிலே. மறுரூப நாளில் அச்சரம் அதுவே மகிமையும் அடைந்திடுவாய். ஆணிகள் பாய்ந்த கரங்களை விரித்து ஆவலாயே சுன்னை அழைக்கிறாரே, ஆவலாயே சுன்னை அழைக்கிறாரே. இயேசுவல்லாத ரட்சிப்பு தருவோ இரட்சகர் வேறோ இகமதில் உண்டோ? இயேசுவல்லாத ரட்சிப்பு தருவோ இரட்சகர் வேறோ இகமதில் உண்டோ? அவர் வழி சத்தியம் ஜீவனுமாமே, அவரே உன் நாயகரே. ஆணிகள் பாய்ந்து கரங்களை விரித்து ஆவலாயே சுன்னை அழைக்கிறாரே. பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலே இறை செய்தியை நம் மத்தியில் இருக்கிற திரு அகஸ்டின் சார் அவர்கள் நமக்கு இறை செய்தியை கொடுப்பார். ஜெபம் செய்வோம். கிருபை இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, ஆண்டவரே, இந்த அருமையானது அதிகாலை வேளையில் உடைய சமூகத்தில் வந்து நாங்கள் இருப்பதற்கு நீர் எங்களுக்கு உதவி செய்தீங்களே, நன்றி செலுத்துகிறாப்பா. இந்த நாளிலே கூட விசேஷமாய் ஆண்டவரே, நீர் எங்களுக்காக ஆண்டவரே பட்ட ஆண்டவரே சிலுவையினுடைய தியானங்களை குறித்து நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுடைய திருச்சபையில் ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஆண்டவரே நாங்கள் கேட்கிறாப்பா. நாளில் விசேஷமாய் கிறிஸ்து புத்திரன் பேராலயத்திலிருந்து ஆண்டவரே உடைய தேவ ஜனங்களுக்கு நாங்கள் உடைய வார்த்தைகளை பரிந்து கொள்வதற்கு இந்த நாளிலே நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த கிருபைக்காக இரக்கத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உடைய வார்த்தைகள் எங்களுடைய வாழ்க்கையில் அது பலனாய் மாற எங்களுக்கு உதவி செய்யபடியாய் செபிக்கிறோம். உடைய கிருபையுள்ள கருத்து நேராக எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை விரும்பியாக்குகிறோம். நீரை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கள், வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தினால் செபிக்கிற நல்ல பிதாவே. கிறிஸ்துவுக்குள் அதிகமாய் நேசிக்கப்பட்ட கிறிஸ்துவின் பேராயத்தினுடைய தேவ ஜனமே, உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய அன்பான பணிவான ஸ்தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறது போல, நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து அல்லாமல் வேறொன்றை குறித்து மேன்மை பாராட்ட இடமில்லை என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியர் 6:14 சொல்லுவது போல, ஆபிரகாம் தன்னுடைய மகனாகிய ஈசாக்கை பலி கொடுப்பதற்காக தேவதூதன் ஆபிரகாமோடு பேசினார். உன் ஏகசுதனும் உன் ஒரே பேரான குமாரனுமாகிய ஈசாக்கை எனக்காக பலி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர் கேட்டுக்கொண்டு மோரியா தேசத்திற்கு போய் அங்கிருக்கிற மலைகளில் ஒன்றில் நீ போய் பலியிட வேண்டும் என்று சொல்லி
ஆபிரகாம் ஈசாக்கை குறித்து தேவன் ஆபிரகாமிடத்திலே கேட்டபோது இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் அந்த மோரியா தேசத்தில் உள்ள மலைகளில் ஒன்றில் பலியிடுவது வழக்கமான ஒரு காரியமாய் மாறிவிட்டது. அப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் அந்த மோரியா தேசத்தில் உள்ள மலைகளில் ஒன்றில் பலியிடுவதற்காக வருடந்தோறும் வருவார்கள். அப்பொழுது இருக்கிற அந்த மலையில் அநேக மரங்கள் உண்டு. மரங்கள் நிறைந்த அந்த மலையிலே அநேக ஜனங்கள் வந்து பலியிடுவார்கள். அப்பொழுது அந்த மலைகளில் ஒரு மரம் இருந்தது. அந்த மரத்தின் பெயர் மர்மரம். அந்த மண்மரம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வருடமும் யோசித்து கொண்டே இருக்கும். அநேக ஜனங்கள் அநேக மரத்தின் அண்டையில் போய் விளையாடுவார்கள். அந்த மரத்தில் இருக்கிற கனிகளை புசிப்பார்கள், சந்தோஷமாய் பலியிடுவார்கள். ஆனால் அந்த மண்மரம் என்ற அந்த மரத்தின் அருகிலே ஒருவரும் வரமாட்டார்கள். ஒருவரும் அந்த நிழலிலே கூட தங்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு மரமாக இருந்தது. ஒரு நாள் ஒரு சிறிய பிள்ளை அந்த மரத்தினுடைய கனியை எடுத்து சாப்பிடுவதற்காக அந்த மரத்தின் அடியிலே அவன் போனான். அப்பொழுது தூரத்திலிருந்து அவருடைய பெற்றோர், அவருடைய தந்தை பார்த்து கொண்டிருந்த போது அந்த மரத்தினுடைய கனியை அவன் மகன் புசித்து விடுவானே என்று சொல்லி அவன் ஓடி போய் அந்த கனியை புசிக்க வேண்டாம், அந்த மரத்தினுடைய கனி கசப்பாக இருக்கும் என்று சொல்லி, அந்த மரத்தினுடைய கனியை நீ சாப்பிட்டால் நீ மரித்து விடுவாய் என்று சொல்லி தன்னுடைய மகனை அந்த தந்தை அழைத்து சென்ற போது அப்பொழுதுதான் தெரிந்தது, அந்த மறுமரத்திற்கு நான் கசப்பு நிறைந்த ஒரு மரம், நான் கசப்பு நிறைந்த ஒரு கனியை நான் கொடுக்கிறேனே, அதனால்தான் நான் அநேக ஜனங்கள் என்னிடத்தில் வரவில்லையே என்று சொல்லி கண்ணீரோடு ஆண்டவருடைய சமூகத்தில் நின்ற அந்த மரம், ஒவ்வொரு நாளும் கண்ணீர் வடித்து கொண்டிருந்த அந்த மரம் கேட்டது, ஆண்டவரே என்னுடைய கசப்பை நீங்கள் மாற்ற மாட்டீங்களா? என்னுடைய கசப்பினால் மாத்திரம்தானே அநேக ஜனங்கள் என்னிடத்தில் வரவில்லையே என்று சொல்லி அந்த மரம் கர்த்தருடைய சமூகத்தில் அது வேண்டிக் கொண்டது. அநேக நாட்கள் வேண்டிக் கொண்டது. அப்பொழுது ஆண்டவருடைய மரத்தினுடைய ஜெபத்தை கேட்டார், அந்த விண்ணப்பத்தை கேட்டார். அந்த மரத்திலிருந்து வெடிப்புகள் வந்தது. அந்த வெடிப்புகள் மத்தியிலே ஒரு தைலம் வந்தது. அந்த தைலம் வெள்ளை போலம். ஆண்டவருக்கு பிரியமான காணிக்கையாக கொண்டு வந்தார்கள் சாஸ்திரிகள். வெள்ளை போலத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அங்கே இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் இந்த வாசனை எங்கிருந்து வருகிறது என்று சொல்லி அவர்கள் ஓடி போய் அந்த தேசத்தில் இருக்கிற அநேக இடங்களிலே போய் பார்த்தார்கள். அந்த மரத்திலிருந்து வாசனையான திரவம், அந்த மறுமரத்தினுடைய அந்த வெள்ளை போலம் அநேக ஜனங்களுக்கு இது வாசனையாய் மாறினது. இன்றைக்கு அந்த மரத்தை போல என்னுடைய வாழ்க்கை கசப்பாய் மாறி போட்டது, என்னுடைய வாழ்க்கை இன்றைக்கு கசப்பு நிறைந்த ஒரு வாழ்க்கையாக மாறிவிட்டது என்று சொல்லி இன்றைக்கு கண்ணீரோடு நிற்கிற தேவ ஜனமே, இன்றைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நான் சிலுவை குறித்து அல்லாமல் நான் வேறு ஒன்றையும் குறித்து நான் மேன்மை பாராட்ட மாட்டேன் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்வது போல சிலுவையில் உயர்த்தப்பட்ட அந்த கல்வாரி மலையிலே நமக்காய் உயர்த்தப்பட்ட அந்த சிலுவையின் மரத்தை நம்ம பார்க்கிற போது ஆண்டவர் நமக்காக பலியானார், நமக்காக ரத்தம் சிந்தினார், நமக்காக மீட்பை கொடுத்தார். பொன்னுனாலும் அல்ல வெள்ளினாலும் அல்ல, வெளியேற பெற்ற இரத்தத்தினால் நம்மளை மீட்டு கொண்டார். அந்த மேன்மை நம்முடைய வாழ்க்கையில் வறுமையானால் அது மாத்திரமே நம்முடைய வாழ்க்கையில் மேன்மை. இந்த உலகத்தில் இருக்கிற பதவியோ பணமோ பொருளோ நம்முடைய வாழ்க்கையில் மேன்மை கொண்டு வராது. சிலுவை பற்றிய
அந்த உபதேசம் இன்றைக்கு கெட்டு போயிருக்கிற ஜனங்களுக்கு அது பைத்தியமாக இருக்கிறது. நான் ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது தேவ பலனாக இருக்குது என்று சொல்லி 1 கொரிந்தியர் 1:18 சொல்வது போல இந்த பவுல் அப்படியாய் தன்னுடைய வாழ்க்கையில் சிலுவைக்கு கிறிஸ்துவுக்கு துன்பப்படுத்துகிற ஒரு மகனாக இருந்தான். ஆனால் சிலுவையை பற்றி தெரிந்து கொண்ட பிறகு, ஆண்டவர் அவனை அழைத்த பிறகு, சிலுவையை குறித்து மாத்திரமே அவன் மேன்மை பாராட்டினான். தேவ ஜனமே, கிறிஸ்துவுக்குள் அன்பாக நேசிக்கப்பட்ட தேவ ஜனமே, ஒரு மரத்தினுடைய கண்ணீரை ஆண்டவர் கேட்பாரேயானால், ஒரு மரத்தினுடைய கண்ணீரை ஆண்டவர் கேட்பாரானால், நாம் அவருடைய இரத்தத்தினால் மீட்டு கொண்ட ஜனங்கள், அந்த சிலுவையின் அண்டையில் இன்றைக்கு நீர் வருவீரானால், நாங்கள் வருவோமானால் இன்றைக்கு நமக்கு மீட்பு உண்டு. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற விண்ணப்பங்களுக்கு பதில் உண்டு. இன்றைக்கு இந்த 40 நாட்கள் ஆண்டவருடைய சிலுவை தியானங்களை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த தருணத்திலே, ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவர் நமக்காக தூக்கப்பட்ட கல்வாரி சிலுவையில் நமக்காய் மரித்தார் என்ற அந்த மேன்மையோடு அவருடைய சமூகத்தில் நம்ம ஒருமையானால் நம்முடைய விண்ணப்பங்களுக்கு பதில் உண்டு. அந்த மறுமரத்தினுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு ஒரு வெள்ளைப்போளத்தை, ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வெள்ளைப்போளத்தை கொடுத்தது போல இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்துக்கு நாம் ஒருமையானால், ஆண்டவருடைய சிலுவையினுடைய அந்த மரத்தினுடைய நிலையில் நாம் வருவோயானால் இன்றைக்கு நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படும், நம்முடைய கண்ணீர் துடைக்கப்படும். நாம் வாசனையான அநேக ஜனங்களுக்கு நாம் பிரயோஜனமான ஒரு ஜனமாய், மகனாய், மகளாய் இன்றைக்கு ஆண்டவர் மாற்றுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். ஆகவே பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த கல்வாரி சிலுவை நண்டையிலே, கல்வாரி மலையின் நண்டையிலே நாம் வறுமையானால் நம்முடைய விண்ணப்பங்கள், நம்முடைய வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் இன்றைக்கு கேட்கப்பட்டு, ஒரு மரத்தினுடைய வேண்டுதலை கேட்ட தேவன் நம்முடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்ட நம்முடைய ஜெபத்தை கேட்டு நம்முடைய விடுதலையாக்கி, அந்த கல்வாரி சிலுவையினுடைய மேன்மையை நாம் பேசி அநேக ஜனங்களுக்கு அவருடைய சிலுவை பாடுகளை நாம் சொல்லுகிற போது, அந்த உபதேசங்களை சொல்லுகிற போது, அது அவர்கள் ஒரு ஜனங்களுக்கு, கேட்கிற ஜனங்களுக்கு அது ஒரு பலனாய் மாறும். அநேக துன்பங்கள் பாடுகள் வந்தாலும் அந்த சிலுவையினுடைய மேன்மை அநேக ஜனங்களுக்கு அது பலனாய் மாற தேவன் இன்றைக்கு உதவி செய்வாராக. இன்றைக்கு அந்த சிலுவை நடிகை நாம் வருவோமானால் நமக்கு அந்த மேன்மையும் அந்த பலனையும் அந்த விண்ணப்பத்தையும் கேட்டு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பலனை தருவார் என்று நம் நிச்சயத்தோடு நம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். கிறிஸ்துவுக்குள் ஆண்டவரே, இந்த அருமையான இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த பேராலயத்திலிருந்து ஆண்டவரே, இந்த மறுமரம் ஆண்டவரே, எப்படியாய் நான் கசப்பறிந்த ஒரு மரமாய் மாறிவிட்டேன் என்று சொல்லி நம்முடைய சமூகத்தில் அது வேண்டுதல் செய்த போது விலை உயர்ந்த ஒரு வெள்ளை போலத்தை ஆண்டவரே நீர் அந்த மரத்திற்கு தந்து ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் ஆண்டவரே கசப்பு நிறைந்த ஒரு வாழ்க்கையோடு எங்களுடைய வாழ்க்கை இருக்குமே ஆனால் ஆண்டவரே, எங்களுடைய விண்ணப்பங்களை நாங்கள் ஆண்டவரே நம்முடைய சமூகத்தில் வைக்கிற போது ஆண்டவரே எங்களுடைய கசப்புகள் மாறும். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற கசப்புகள் மாறி அநேகர் விரும்பத்தக்க ஒரு ஆண்டவரே ஒரு மகனாய், மகளாய் எங்களை மாற்றுவீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். அப்போஸ் அங்கே பவுல் சொல்வது போல உடைய சிலுவை குறித்தே மேன்மை பாராட்டுவர நான் இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரே, அப்போஸ் அங்கே பவுலை போல நாங்களும் சிலுவையினால் மாத்திரமே எங்களுக்கு மீட்பு, ரட்சிப்பு உண்டு, மன்னிப்பு உண்டு என்பதை நாங்கள் கற்றுக்கொண்டோம் என்று எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் ஆண்டவரே அறிந்து கொள்ள எங்களுக்கு நீ உதவி செய்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் எங்களுடைய மகிமுள்ள காரியங்களோடு இருந்து எங்களை நடத்திட்டாப்பா. நம்முடைய கிருபைக்குள்ளாக எங்களுடைய சபையை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். நம்முடைய ஊழியர்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். பொறுப்பாளர்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. ஒவ்வொரு குடும்பத்தை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். நீர் பொறுப்பெடுத்து கொள்ளுங்க, நீர் வழி நடத்துங்க, நீர் பாதுகாத்து கொள்ளும்படியாக சேவிக்கிறோம். இந்த இடத்தில் வருகிற ஒவ்வொரு ஜனங்களும் ஆண்டவரே உம்முடைய பலனை ஆண்டவரை பெற்றுக்கொண்டு செல்லுகளாய் மாற்றும்படியாக சேவிக்கிறோம்.
உடைய கருத்துக்குள்ளாய் எங்களை தாழ்த்துக்கிறோம், எங்களை வெறுமையாக்குகிறோம். துதி கன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். மேற்பர் இயேசு வழியாக செபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். நாம் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் கடவுளுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் இந்த காலை வேளையில் கர்த்தருடைய சமூகத்தில் கூடியிருக்கிறவங்கள் அத்தனை பேரும் காணல் வழியாய் பார்த்து கொண்டிருக்கிறவருடைய வாழ்வுக்கு முன்பாகவும் இந்த நாளிலே இறை செய்தியை கொடுத்த அன்பு சாருடைய ஆண்டவரை இந்த நாளில் குடும்பத்தாரோடும் கடவுள் இன்றும் என்றும் சதா காலமாய் தங்கி தரித்து ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்வாராக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். பிரியமானவர்களே, நாளை தினத்தில் ஆராதனை சரியாக 6 மணிக்கு துவங்கப்படும். ஏனென்றால் மாதப்பிறப்பினுடைய முதலாம் நாளில் ஆராதனை, திருவிருந்தோடு கூடிய ஆராதனை நாளை காலை 6 மணிக்கு தொடங்கும். அதே போல் வியாழக்கிழமையிலும் காலை 5:30 மணி அளவில் நமக்கு வழக்கம் போலாக இருக்கிற இறை தியானம் இருக்கும். அது கடைசியாக 40 நாட்கள் என்கிற தருணத்தில் முடிவடையும். எனவே இந்த நேரத்திலே கூட இந்த இறை தியானத்துக்குள்ளாக இதனால் இறை செய்தி கொடுத்த அன்பு சாருக்கும் நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. தேங்க்யூ.